சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம விஜய் இருந்துட்டு ஆள் என்ன ஏதுன்னு கூட தெரியாம சிந்தாமணி சொன்னதுக்காக பணத்தை கொண்டு போய் அவங்களுடைய பேக்ல வைக்கிறாங்க. நீங்க ரோகிணியை பத்தி ஆரம்பத்துல சொல்லும் போது கூட நான் தான் தப்பா ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றணும்னு நினைச்சிட்டேன். ஆனா நீங்க எப்ப பணத்தை என் பேக்ல வச்சீங்களோ அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ரோகிணிக்கு தான் சப்போர்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளோ மோசமான டீமெல்லாம் நான் வச்சிட்ருக்கல. நான் நியாயம் எங்கே இருக்கோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க கிளம்புறாங்க. இதுக்காக நீங்கள் கோர்ட்டில் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆளுங்க அவங்க கிடையாது. அவங்க பெண்களுக்காக போராடிட்டு இருக்கிறவங்க. பணத்தை கொடுத்து ஈஸியாக யாரனாலையும் விலைக்கு வாங்கிட முடியாது ஆண்டி அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் ரோகிணியை டொமஸ்டிக் வைலன்ஸ் சொல்லி அவங்க உங்கள் மேலே கேஸ் கொடுக்கறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ லஞ்சம் கொடுக்கறதா சொல்லி மறுபடியும் கேஸை கொடுத்து உங்களை ஜெயிலில் போடக்கூட அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது என்னடா ரவி, ஸ்ருதி இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, வேறு எப்படி அம்மா சொல்ல முடியும்? பணம் கொடுக்கறதுக்காக தான் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுற போகிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக பணத்தை கொடுக்காதீங்கன்னு நானே சொல்லியிருப்பேன். ஆனால் கடைசியில் பணத்தை கொடுத்து அவங்கள நீங்கள் விலைக்கு பேசுகிறீங்களா? இதுக்காக இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரவி நடந்த எல்லா விஷயத்தையும் வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருன்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்கிறது? எங்கள் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு நீ தீர்க்கமாகவே இருக்கியா? உன்னால் இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. டிவோர்ஸ் கேஸ் முடியறதுக்குள்ள இன்னும் என்னெல்லாம் வரப்போகுதோ. கேஸே முதல்ல கோர்ட்டுக்கவே வரவே வராதுன்னு அந்த அம்மா தீர்மானமாக இருக்குது. இப்போ நீ ரோகிணியை வர சொல்லி அடித்தது, இப்போ பணத்தை கொடுத்தது, இப்படி எல்லா ஆதாரத்தையும் அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்ருக்காங்களோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னை யாரா வீட்டில் சொல்ல சொன்னது? நீங்கள் பண்ண வேலைக்கு வீட்டில் சொல்லாமல் வேற எங்கம்மா போய் சொல்கிறீங்க? என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியலையம்மா, அதனால தான் நான் வீட்டில் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. டேய் மனோஜ், உனக்கு இந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அம்மா போய் அவங்கள மீட் பண்ணுறேன்னு தான் சொன்னாங்க. பணத்தை கொடுக்குற விஷயமெல்லாம் என்கிட்ட சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி மனோஜ் சொல்லிடுறாங்க. மனோஜுக்கே தெரியாமல் இவ்வளோ ஏற்பாடு நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அண்ணாமலை இருந்துட்டு இவ என்ன சொன்னாலையும் கேட்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் அந்த அம்மாவை பற்றி ரோகிணி ஆரம்பத்துலேருந்து நம்ம குடும்பத்துக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு அந்த அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க, கூடவே இவனையும் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனா இருந்துட்டு அத்தைக்கிட்ட சொல்லிவிட்டு உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு போனால் கண்டிப்பாக விட மாட்டாங்க. அதனால் உங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் தான் ஆமாம் உங்கள் அண்ணனை நம்ம கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ஷோரூமுக்கு போயிட்டு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மீனாவும் முத்துவும் நேராக ஷோரூமுக்கு போகிறாங்க. அந்த அம்மாவை போய் பார்த்துட்டு வரலாம் வாடா, ரோகிணி உன் வாழ்க்கையில் வந்த பின்னாடி என்னெல்லாம் நடந்துச்சு, அவங்க என்னெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க, ரோகிணி எப்படிப்பட்டவங்கன்னு அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னோட ஸ்டேட்டஸ்க்கு நான் போய் அவங்கள மீட் பண்ணணுமா? அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உனக்கு வேணா நீ போய் பார்த்துட்டு வா. ஏடா, கோர்ட்டுக்கு வர்றது என்னோட கேஸா இல்லை உன்னோட கேஸா? அது எதை வேணால் இருந்துட்டு போட்டோம், நான்லாம் வரதா இல்லை அப்படின்ற மாதிரி பிடிவாதமாக இருக்காங்க. எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் மனோஜ் கேட்குறதே இல்லை. அதுக்கடுத்து தான் மீனாவும் முத்தவும் சரி நாமளே போய் பார்த்துட்டு வரலான்னு போய் பார்க்குறாங்க. அங்கே வேறு ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. சம்மந்தப்பட்டவங்களை பேச சொல்லுங்கள், நீங்கள் யார் இங்கே பேசுகிறதுக்கு, முதல்ல வெளியே போங்கன்னு சொல்லி அவங்கள திட்டி வெளியே அனுப்பி விட்டுடுறாங்க. முத்து மீனாவும் இவங்க இவ்வளோ கோவக்காரணங்களாக இருக்காங்க, பேசாமல் உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதான். அவன் தான் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேன்றானே, சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரவி இருந்துட்டு முத்துவும் அண்ணியும் உனக்காக போராடிட்டு இருக்காங்க, ஆனால் நீ வரமாட்டேன்னு சொல்கிறியா? நான் எப்படி பிஸ்னஸில் விட்டு வர முடியும்? என்னோட ரேஞ்ச் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்ற அளவுக்கு பேசுகிறாரு. அதுக்கடுத்ததான் இவெல்லாம் திருந்தவே மாட்டான், இவனுக்காக நாம் எதுக்காக அலையணும்? அப்பா அம்மா கஷ்டத்தில் இருக்காங்களே, நம்ம உதவலாம்னு நினச்சோம், ஆனால் இவன் அது கூட மரியாதை கொடுக்க மாட்டேன்றான் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஸ்வேதா இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. நான் அந்த லேடியை பற்றி விசாரித்தேன், அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான லேடியாக, பெண்களுக்காக அவங்க இந்த சங்கத்தை நடத்திட்டுருக்காங்க.
அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு அவங்க ஒரு லெட்டரை நமக்கு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட இந்த கேஸ் போகவே போகாதாம். அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியா, டிவி சேனல்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நம்ம வீடு நார் அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா மனோஜெல்லாம் அந்த டிவிலலாம் வருவான் இல்லை? ஆமாம், கண்டிப்பாக வருவாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மனோஜ் வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.